ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதில் டிப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வந்து மசாலா வந்து கொஞ்சம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 tablespoon chili powder, 1/2 tablespoon salt. ஸோ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 pinch வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்காகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆக்காமல் கொஞ்சம் திக்காக வந்து நல்லா பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக்கில் இந்த பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஜஸ்ட் அப்படி மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் போட்டிங்கன்னா அது சரியாக ஃப்ரை ஆகாது. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை வெளியே எடுத்துட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வந்து இது மேலே ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சோண்டு வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது மேலே வந்து ஜஸ்ட்டு 2 to 3 pinch வரை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியான அண்ட் டேஸ்டான பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி. இது மேலே வந்து நீங்கள் மியூனிஸ் ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.